நேயர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கார்த்திகை தீபம் சீரியலில் இருந்து திடீரென விலகிய நடிகை இவருக்கு பதில் யார்? ஜி தமிழ் சேனலில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் என்ற சீரியலில் நடித்து வந்த முக்கிய நடிகை திடீரென விலகிவிட்டதை அடுத்து அவருக்கு பதிலாக நடிக்கும் நடிகை குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. ஆபீஸ், செம்பருத்தி உள்ளிட்ட பல சீரியல்களில் நடித்த கார்த்திக் ஹீரோவாக நடிக்கும் கார்த்திகை தீபம் என்ற சீரியல் ஜி தமிழ் சேனலில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறது என்பதும், இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கிலும் நல்ல இடத்தில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சனி ஞாயிறு கூட இடைவெளியின்றி தினமும் ஒளிபரப்பாகி வரும் இந்த தொடருக்கு நாளுக்கு நாள் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில், இந்த தொடரில் அருண் மனைவி ஐஸ்வர்யா என்ற கேரக்டரில் நடித்து வந்த நடிகை திடீரென இந்த சீரியலில் இருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது, போலீசில் சிக்கிய ஐஸ்வர்யா நான் பேசியது அந்த ரியா இல்லை என்று சொல்லி வீடியோ கால் செய்து வேறொரு பெண்ணை காட்டி தப்பித்து விடுகிறாள். இதனைத் தொடர்ந்து அபிராமியை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் செல்ல அருணாச்சலத்திடம் கையெழுத்து கேட்க அவர் நான் போட மாட்டேன், அவர் பிழைத்து வரலைனா கடைசி வரைக்கும் நான் குற்ற உணர்ச்சியிலேயே செத்து போய்விடுவேன் என்று உடைந்து அழுகிறார். இதையடுத்து அருணிடம் கொடுக்க அவனும் கையெழுத்து போட தயங்க, ஆனந்தும் அப்படியே சொல்ல கார்த்திக் கண்ணீருடன் கையெழுத்து போட அபிராமிக்கு 36 மணி நேரம் நடக்க உள்ள ஆபரேஷனுக்கான முதற்கட்ட பரிசோதனைகள் தொடங்குகிறது. எல்லாரும் அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்திருக்க ஐஸ்வர்யா நைஸாக நழுவி வெளியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு சென்று பரோட்டா சிக்கன் என்று விதவிதமாக ஆர்டர் செய்து சாப்பிட்டு கொண்டிருக்க அருண் அங்கு வர, இவன் நம்மளை பார்த்தா பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று டேபிளுக்கு அடியில் ஒளிந்து கொள்கிறாள். அருண் ஹோட்டலில் தண்ணீர் கேட்க உள்ள வந்து குடிங்க என்று சொல்லி கூப்பிட ஐஸ்வர்யா டேபிள் அருகே வந்து தண்ணீர் குடிக்க ஐஸ்வர்யா மறைந்தபடி இருக்க ஒரு கட்டத்தில் அவளை பார்த்துவிட அருண் ஐஸ்வர்யாவை பிடித்து திட்டிவிடுகிறான். பிறகு ஹாஸ்பிட்டலில் முதற்கட்ட பரிசோதனைகள் முடிந்து அபிராமியை ஆபரேஷனுக்கு அழைத்துச் செல்ல ஆளாளுக்கு அபிராமிக்கு ஆறுதல் சொல்ல, தீபா கார்த்திக் சாருக்கும் எனக்கும் நடந்த கல்யாணத்தை நீங்க பார்க்கல, நீங்க வெளியே வந்து கார்த்திக் சார் கையால் என் கழுத்தில் தாலி கட்டுறதை பார்ப்பீங்களா? அதுவரைக்கும் மஞ்சக்கயிறோடு தான் இருப்பேன் என்று கழுத்தில் இருக்கும் தாலி ஜெயினை கலட்டி வைக்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணுங்கள். தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வருகிறது கார்த்திகை தீபம் சீரியல். டிஆர்பியில் கலக்கி வரும் இந்த பிரபலமான தொடருக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் உள்ளது. இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் அபிராமி தாலியுடன் பெண் சாமியாரை பார்க்க வந்திருந்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். அதன் பிறகு கார்த்திக்கு போன் செய்து தாலி காணாமல் போன அடுத்து கார்த்திக் கோவிலுக்கு வர அங்கு ரம்யா இருக்க இவனுக்கு ரம்யா மீது சந்தேகம் வருகிறது. உடனே ஒரு திட்டத்தை போட்டு ரம்யாவிடம் நீங்க எங்கேயும் போகலாம், அம்மாவுடன் இருங்க, அவங்க ரொம்ப பயந்து போய் இருக்காங்க, நான் போய் கண்டுபிடித்து கொண்டு வரேன் என்று சொல்ல ரம்யா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க என்று கேட்கிறாள். உடனே ஒரு திட்டத்தை போட்டு ரம்யாவிடம் நீங்க எங்கேயும் போகாமல் அம்மாவுடன் இருங்க, அவங்க ரொம்ப பயந்து போய் இருக்காங்க, நான் போய் கண்டுபிடித்து கொண்டு வரேன் என்று சொல்ல ரம்யா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க என்று கேட்கிறாள். கார்த்திக் கிளம்பி போனதும் அபிராமியிடம் தண்ணீர் வாங்கிட்டு வருவதாக சொல்லி வேகமாக வீட்டுக்கு சென்று அந்த பையை கொண்டு வந்து ரவுடியிடம் இருந்து 4 பேர் பேக்கை பிடித்து வைத்து வெளியில் பேசிட்டு இருந்ததாக சொல்லிக் கொடுக்க அபிராமி சந்தேகப்படுகிறாள். பிறகு கார்த்திக்கு விஷயம் தெரிய அவனும் அமைதியாக விட ரம்யா வீட்டுக்கு வந்ததும் மாப்பிள்ளை ரமேஷ் ஹனிமூன் செல்வது குறித்து பேசி கடுப்பாகிறாள். இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.